நான் வந்து கனவுல ஒரு பொண்ணு வருது, தேவதமாக வர தேவன் வந்து எனக்கு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண செலுத்து போய் அட முடிச்சு பார்த்தா இந்த சைஸ் ஒரு பச்சை தவளை நக்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு பச்சை பொண்ணு தான் மொத்தம் கொடுக்கல, பச்சை தவளை இவ்வளோ பெரிய தவளை பச்சை பச்சைன்னு நாக்கு நக்கிட்டு இருக்குது. அதுதான் கனவு. இப்படியெல்லாம் அந்த செஞ்சி கோடைக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. இது 1963 டிசம்பர் மாதம். அதாவது நான் முன்னே சொன்னேன், விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய படங்கள் ஏதாவது விற்றுச்சுன்னா அந்த பணத்தை அப்படியே பேங்க்கில் டெபாசிட் பண்ணி குவார்டர்லி ஆஃபர்லி ஏர்னியல் லீவில் அந்த பணத்தை வச்சு தான் இந்த மாதிரி ஊருக்கு படம் வரைய போவேன். அதே மாதிரி எந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் யார் தெரிஞ்சாலுதுன்னா உங்கள் வீட்டில் ஓசியில் தங்கிக்கிறேன், வீட்டில் வாசல் கொடுத்தா போதுன்னு ஓசியில் தான் தங்குவோம். இங்கே போகும்போது ஆர்டி தயாள்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து அந்த விருதுநகர் நாடார் சத்திரம் ஒன்று இருக்குது, விருதுநகர் நாடார் சத்திரம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நான் லெட்டர் தரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. இந்த லெட்டரை வாங்கிட்டு நான் இப்பவும் இருக்குது திருவண்ணாமலை கோயிலில் தெற்கு கோபுர வாசலுக்கு பக்கத்தில் இங்கே தெற்கு கோபுர வீதியில் நார்த் ஃபேஸிங்கில் விருதுநகர் நாடார் சத்திரம் இருக்குது. அந்த நாடார் சத்திரத்துக்கு நான் போனேன், பார்த்தாங்க, லெட்டர் வாங்கி பார்த்துட்டாங்க. தம்பி இங்கே சாப்பாடு கொடுக்க முடியாது, குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது, நைட்டு வந்து படுத்துங்க அப்படின்ட்டாங்க. ஓகே சார்ன்ட்டான். நேராக இப்போ நீங்கள் போங்க திருவண்ணாமலைன்னு தென்கிழக்கு பகுதியில் ஒரு குளம் இருக்குது, பெரிய குளம் இருக்குது. அதில் மாடு குளிப்பாட்டுவாங்க, பெண்கள் பாத்திரம் மண்டமெல்லாம் கழுவுவாங்க. 7 மணி வழக்கமாக 4:30 மணிக்கு எழுந்து டாய்லெட்லாம் போயிட்டு அங்கே போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு நேராக வந்தோம். வந்துட்டு இந்த இடத்துக்கு போனோம். இது வந்து சன்னதி தெரு போய் நீங்கள் பார்க்க தெரு போய் சன்னதி தெரு, கிழக்கு கோபுரம் நீங்கள் பார்க்குற கிழக்கு கோபுரம், முன்னாடிக்கு சன்னதி தெரு. நேராக அப்படியே வந்தான். நடுவில் ஒரு 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 பில்லர் இருக்குது. பில்லர் பக்கத்தில் நின்று திரும்பி பார்த்தேன். இந்த இடத்துல இந்த வியூ நல்லா இருக்குதே, பட் கீழே வந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியாத, ஒரு மாடிக்கு போய் வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த பில்டிங் தெரிய பாருங்க, அந்த காற்று மணி சேவரு, அந்த பக்கத்து பில்டிங்கில் வீட்டுக்கு போய் அம்மா நான் மாடியிலிருந்து ஒரு படம் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னா. அப்போ தொப்பி போய் வச்சுட்டுருக்கிறேன். அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு. அப்போ தான் கல்யாணம் பண்ணி மஞ்சக்கயிறு போட்டுருக்குது. புருஷன் வேலைக்கு போயிருக்கான். மஞ்சக்கயிறு கேட்டே அப்பா அசோகா உனக்கு தான்டா மஞ்சக்கயிறு கழுத்தில் போட்டுருக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு, நான் மாதிரி தனியாக இருக்கிறேன், நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா, தொப்பி வச்சு முடிவு பண்ணாதம்மா, நல்ல பையம்மா, உனக்கு எனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை மாடி அனுப்பிட்டு உள்பக்கம் என்னை பூட்டி கதவை அப்படின்னாங்க. நம்ப மாட்டேங்க, என்னை மாடிக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு உள்பக்கம் பூட்டிடுச்சு. பூட்டிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மேல் பக்கம் க்ளவுட் தெரியலையா, அப்போ அப்படியே அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு அப்படியே கீழே வர பார்த்தா ஒரு ஃபேடான மாதிரி தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா புகை சொந்தமாக இருக்குது. அது வந்து பனி பிறந்த இடம். அது கீழே நல்லா வாட்ச் பண்ணுங்க. அது கீழே ஒரு லேக்கு தெரியுது, அப்புறம் ஒரு காடு தெரியுது, கொஞ்சம் மரங்கள் தெரியுது. அப்படி இந்த ஆதியை 2 கோபுரத்துக்கு நல்ல ஒரு பகுதி மட்டும் 1.5 மணி நேரம் ஆகும் வரையிருக்கு. ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்தால் அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 22 மைல் தூரத்தை வந்து நீங்கள் கலரை காட்டோம்னா அது நீங்கள் நிறையா டைம் எடுக்கணும். அது இந்த கடைசியில் இருக்க பிறகு 1.5 மணி நேரம். இந்த 4 கோபுரம் வரை அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. 4 கோபுரம் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour 40 மணிக்கு காலையில் 8 மணிக்கு உட்காந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம சாயங்காலம் 4 வரைக்கும் 8 hours நீங்கள் பார்க்குற படம் வந்து 8 hours. ஒன்றுக்கு போனால் போய் ஒழிஞ்சிட்டு ஒன்றுக்கு போய்க்கல, அவ்வளோதான். உங்களை யாரும் துரத்த மாட்டாங்க. நீங்கள் எங்கேயும் டாய்லெட்லாம் இங்கே எதுவும் கிடையாது. ஸோ காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனீங்கன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சிங்கிள் சிட்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் வந்து 1963 டிசம்பர் மாதம் வரைஞ்சது. இது மேற்கு கோபுரம் இதை ஒட்டி தெரு போது பாருங்கள். அந்த இது நேரம் அப்படியே போனீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமபுரம். ரமண மகரிஷி ஆசிரமம் தாண்டி இன்னொரு 3-4 மைல் போனால் சாத்தனூர் டேமில் இந்த ரோடு தான் நீங்கள் போகணும். இது ஒரு நாள் மத்தியானம் வரைஞ்சிட்டு ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு நான் போனேன். நல்ல 1962. இப்போ அது இல்லை. ரமண மகரிஷி எவ்வளோ பெரிய செயின்ட்டு. அவர் இடம் வந்து பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் 500 ஆண்டுகளுக்கு முந்தின ஆலமரம். அந்த ஆலமரம் சுற்றிலையும் வந்து இந்த மேங்களூர் டைல்ஸ் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு ஷெட்டு வந்து ஒரு திண்ணை மாதிரி விட்டுருக்காங்க. 5 feet உட்கார மாதிரி பேசி விட்டுருக்கான். அந்த மரத்தை சுற்றிலும் ஒரு போட்டுருக்காங்க. அது போட்டு பார்ட்டிஷன் விட்டுருக்கான். மரியம்மா மாதிரி வந்து வெள்ளைக்கார பொண்ணுங்க ஒவ்வொரு ஷெட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு பெயில்ஸ் மேலோட்டமாக துணியை போட்டு அப்போ மெடிசனில் உட்காந்துருக்காங்க. அது ஸ்டாச்சுவாக ஹியூமன் பீயிங்காக ஒரு புருவம் ஆடலை, மூக்கச்செல்ல, தலை திருப்பில் அப்படி உட்காந்து மணிக்கணக்காக 2 hours 3 hours 4 hours 5 hours மெடிடேஷன். அது மாதிரி 6-7 பேர் அது மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதை நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அப்போயே தெரிஞ்சு போச்சு நான் வந்து ஓவியனாருக்கு போகிறேன். ஓவியனாலே இந்தியாவில் சோறு கிடைக்காது. இவங்களுக்கு இப்போ சொல்லுங்க கோச்சிக்காதீங்க. இந்தியாவில் வந்து ஓவியனாக போகிறது பெரிய பாவம் சாபம். ஒரு 5-6 பேர் நல்லா இருக்காங்க. அங்கே பாண்டியர் 7 மணி ஒரு பையன் நல்லா இருக்கான். அப்புறம் KV ராகவன் ரீசெண்டாக ஒரு ஆள் பார்த்தா அவர் நல்லா இருக்கார். ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தான் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க.
இப்போ அவனுக்கு மணியம் செல்வன் ஒரு ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய ஓவியர். அவருக்கு கிட்டத்தட்ட 75 வயசு ஆகுது. அப்பா வாங்கி கொடுத்த வீட்டில் குடியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் ஓவியம் வரைஞ்சாலும் ஜெயராஜ், அவருக்கு இப்போ 88 வயசு ஆகுது. அவரும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு. ஞாபகம் வச்சுங்க. இதே நீங்கள் பிக்காசோவானா, பிக்காசோ ஒரு ஐலண்டு, இத்தாலி ஐலண்டு விலைக்கு வாங்கி, ஒரு தீவு விலைக்கு வாங்கிட்டான். நம்ம நாட்டில் சொந்தமாக ஒரு ஃப்ளாட் கூட வாங்க அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தெரிஞ்சு போச்சு. நமக்கு நம்ம ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கிறோம், பரதேசி ஆகிடுவோம், தாடி வளர்த்துக்குவோம், சடாமுடி வந்துடும், சோறு தண்ணிக்கு வழி இருக்காது, கல்யாணம் ஆச்சு பண்ண மாட்டோம். வயசாகி போனால் நேரம் இங்கே வந்து இந்த மகரிஷி ஆசிரமத்தில் மெடிடேஷன் சேர்த்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலம் மாற்றிய நடிகனாக்கி அப்புறம் புது யுகம்னு ஒரு படத்துக்காக ஒரு 10-15 வருஷம் கழித்து அதே ஊருக்கு போனேன். எந்த கோயிலில் போய் நம்ம கடைசியில் சாமியாராக நினச்சி போனோம், அதே ரமண மகரிஷி ஆசிரமம் டோட்டலாக மாறிடுச்சு. கிரானைட், டோட்டல் கிரானைட், பிளாக் கிரானைட், சைடு பால கிரானைட், ஆலமரத்தில் காணும், உள்ளே ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டாக மாடர்ன். நீங்கள் ரிஷிகேஷம் நார்த் இந்தியா போனால் இப்போ பாருங்க, ரிஷிகேஷ்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? இப்போ கண்ணு முக்கியமாக ரிஷிகேஷ்னா ஒரு 500-600 வருஷம் ஆலமரங்கள் நிறையா இருக்கும், ஒரு அருவி வந்துகிட்டே இருக்கும், க்ரீனரி நிறையா இருக்கும், பாறைகள் நிறையா இருக்கும், சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்கும், மங்கீஸ் இருக்கும், டோட்டலாக ஒரு டென்ஸு ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்கள. அந்த ரிஷிகேஷ் இல்லை. இப்போ நீ போங்க, அது பார்த்தீங்கன்னா பூரா இப்போ மெட்ராஸ் பில்டிங்குமே போயிட்டானுங்க, அந்த அடையாளமே போச்சு. அதே மாதிரி அந்த ரமண மகரிஷி ஆசிரமம் போனோடனே டோட்டலாக மாற்றிட்டானுப்பா, மாடனாக இல்லை, இந்த பில்டிங்குமே ஆகிவிட்டான்ப்பா. விஷயம் ஆசிரமமாக இந்த இடத்துல இப்படி டோட்டலாக மாற்றிவிட்டாங்க. சரி, ஒரு மெடிடேட் பண்ணலான்னு போய் உட்காந்து 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணேன். மெடிடேட் பண்ண சொன்னேன், திடீர்னு ஒருத்தன் வந்தேன், யோ 6 மணி அப்போ எழுந்தியான்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்ணும்போது ஒருத்தர் எழுப்புனா என்ன கோபம் வந்து தெரியுமா? டோட்டலாக அந்த உலகத்தை விட்டு வேறு எங்கேயோ தியானத்தில் இருக்கும்போது ஒருத்தர் தொட்டு கிளப்பி வெளியே போனால் எப்படி இருக்குது? பயங்கர கோபம் வந்துச்சு. நாம் சமண மகரிஷி ஆசிரமம் பற்றி எப்படி இமேஜின் பண்ணுவோம், அதுக்கு நேருக்கு மேலே இருந்துச்சு. அப்படி ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு இந்த ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நடந்துச்சு. இது வந்து 1961 ஆத்திய தயாளர்னு என் கூட படித்தவர், ஒருத்தர் ஓவியக் கல்லூரியில் படித்தவர். அவர் சொந்த ஊர் விருதுநகர். அவருக்கு சொந்த ஊர் இங்கே பாண்டிச்சேரியில் 107 கொசக்கடை தெரு. அது அவங்க வீடு இருந்த இடம் வந்து பாண்டிச்சேரியில் 107 கொசக்கடை தெருவில் அவர் குடியிருந்தார். நீங்கள் வாழ எங்கள் ஊர் வாப்பா, நீ எங்கள் வீட்டிலே தங்கிட்டு படம் வரல அப்படின்னாரு. அப்புறம் நேராக நான் போனேன். 1961. அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாண்டிச்சேரி ரயில் கிடையாது, ஞாபகம். பாண்டிச்சேரிக்கு அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரயில் கிடையாது. பாண்டிச்சேரி பெட்டி மட்டும் கடைசியில் இருக்கும், எக்மோர் ஸ்டேஷன்லாம் பெட்டி செப்பரேட்டாக இருக்கும். நேராக விழுப்புரம் போனால் காட்டி விட்டுருவானுங்க. காட்டி விட்டோன்னா அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போக தனியாக ஒரு என்ஜின் மட்டும் வந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகும். அப்படி போய் இறங்குனேன். ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சேரி பார்க்குறேன். அதுக்கு போய் நம்ம ஊரில் அவங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாருமே தெருவில் இப்படி வளைஞ்சு தான் இருக்கும். பாண்டிச்சேரியில் இப்படி ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இப்படி ஒரு தெருவுனா அந்த தெரு மொத்தம் கடைசி வரைக்கும் ஒரு மைல் வரைக்கும் இந்த தெரு இப்படியே போயிட்டுருக்கும். இப்படி திரும்பினா இப்போ ஒரு மைல் இப்படியே இருக்குது. ஒவ்வொரு தெரு வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டோமா அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோணமான ஒன்று பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஊர். இந்த வெள்ளைக்காரன் பிரெஞ்சுக்காரன் கட்டின ஊர் இது. இப்படி அழகெல்லாம் இருக்கும். போலீஸ்காரன் காமாக இருப்பானுங்க. ஆசிரமம் ஒன்று இருக்குது, அன்னை ஆசிரமெல்லாம் ஒன்று இருக்குது. அதே சமயம் இந்த பக்கத்தில் ஒர்க்கர் சைடு ஒன்று இருக்குது. அந்த குடிசைகள் நிறையா இருக்கேன், ரிக்ஷாக்கள் நிறையா இருக்கேன், சாராயம் வைப்பானுங்க, மீன் முருகன் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அது இன்னொரு விஷயம், எல்லா ஊருமே இல்லை, எல்லோரும் கோடீஸ்வரன் ஏழைப்பாளையம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் ரிக்ஷா இருந்துட்டு இருக்கும், அது மீன் முருகன் நடந்துட்டு இருக்கும். அந்த மக்களில் உட்காந்து அந்த குடிச்சு உட்காந்து சாப்பிட்டுப்போம். அது இருக்கும். அங்கே உஸ்டேரின்னு ஒரு பகுதி இருக்குது, அது 8-9 பேர் இருக்கும். அங்கெல்லாம் போய் நான் 1961 வாழ்ந்தேன். இதில் என்ன பிரச்சனைன்னா, இது வந்து பாண்டிச்சேரியில் கன் மெட்டல், அந்த மேலே டியூப்ளஸ் ஸ்டாச்சு வந்து கன் மெட்டல்னு பிளாக் மெட்டலில் படிப்பாங்க. காலையில் வந்து தயாளர் நான் எழுந்து வரமாட்டேன் அந்நாட்டுக்கு, நீ வேணால் போகணும், சைக்கிள் கொடுத்தா. சைக்கிளில் வந்து சைக்கிளில் பெடல்கட்டை இருக்குல்ல சுற்றுறதுக்கு, ஒரு பெடல்கட்டை இல்லை, ஒரு பெடல்கட்டைக்கு வெறும் ராடு மட்டும் இருக்குது. அந்த ராடை போய் காசு சுற்றிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நேராக போய் காலைல 5:30 மணிக்கு போய் ஸ்பாட்டாக லைட் ஹவுஸ் இன்னும் இருக்குது, பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் முன்னாடி சவுத் ஃபேஸிங்க உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தை ஸ்கெட்ச் போட்டு சன்ரைஸ் ஆகும் பாருங்க. மஞ்சள் கடை தெரியுமாங்க, அந்த சிலையை பாருங்கள், சிலைக்கு அந்த மாதிரி கீழே பீடத்தில் வந்து எல்லோ தெரியுமாங்க. அது வந்து அந்த எல்லோ லைட்டு, சன் லைட்டு, சன் உதயமாகி அந்த எல்லோ லைட்டு படுது. அந்த எல்லோ லைட்டு அதை அப்படியே கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1961 அக்டோபர் மாதம் 3 மணி நேரம் வரைஞ்ச ஓவியம் இது. மதுரையில் வந்து ஓசியில் போய் தங்க சொல்லியா சந்தோஷம் வந்திருக்கேன். அவன் விட்டு தான் ஓசியில் தங்கினேன். அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து 3 படம் வரைஞ்சோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர் 2 மண்டபம் இருக்குது. ஒரு மண்டபத்தில் அக்னி வீரபத்திரர், அகோர பத்திரர் 2 சிலை இப்போ காட்டும். அதான் பாருங்கள், அதைப்பா இந்த அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர் உள்ள இந்த ஸ்டாச்சு. ஞாபகம் வச்சுங்க, நான் வரைந்த ஓவியங்கள்லேயே லாங்கஸ்ட் டைம் காலை 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி, ஞாபகம் வச்சுங்க,
8 மணிக்கு உட்காந்து சாலையில் 6 மணிக்கு இந்த படத்தை வரைஞ்சி முடித்தோம். சந்திரசேகரன் வீட்டில் வந்து அவங்க பெரியம்மா தான் கடவுள். அவங்களுக்கு சந்திரசேகருக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்காங்க. பெரியம்மாவுக்கு கணவர் இல்லை. பெரியம்மாவுக்கு ஒரு பையன் தான் கணேஷ் வந்து என்ஜின் டிரைவராக அந்த ஒர்க் கொடுத்தாரு. ஒரே பையன். பெரியம்மாவுக்கு தங்கச்சி எங்கள் அம்மாவுக்கு வந்து 3 பசங்க 2 பொண்ணு நினைக்கிறேன். 3 பசங்க 2 பொண்ணு தானப்பா. 3 பசங்க 2 பொண்ணு. எல்லோரும் கூட்டு குடும்பம், வாடகை வீட்டு குடியிருக்கிறாங்க. ஒரு ஹால் நடுவு இருக்குது. அந்த ஹாலுக்குள்ளே பையன் பொண்ணு எல்லாம் படுத்துக்குவாங்க. நான் இவனும் வெளியில் சென்னை போய் தெரு இருக்கு இல்லையா, தெருவுக்கு வெளியில் சென்னை இருக்குது. சென்னையில் ஒரு தாபாரம் இருக்குது, சென்னை இருக்கும். அதில் தான் நான் இவனும் படுத்துக்குவோம். ஏன்னா உள்ள இடம் கிடையாது. அங்கே படுத்துட்டு டாய்லெட் வந்து நீங்கள் வந்து எந்த வீட்லேயும் சொல்கிற எந்த வீட்டில் யார் வீட்டுக்கு போனாலும் எந்த வீட்டில் உங்கள் வீட்டில் டாய்லெட்டை சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அது மிக சுத்தமான குடும்பம்னு அர்த்தம். இன்றைக்கி சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னே சமையல் கட்டை விட டாய்லெட் வந்து சமையல் கட்டை அசிங்கமாக முன் போய் வச்சுருப்பீங்க. டாய்லெட்டை க்ளீனாக வச்சா அதை விட ஹைஜீன் எது மாட்டேன். எங்கள் அம்மாவும் பெரியம்மா வந்து 3 தடவை கழுவாங்க. இந்தியன் டாய்லெட்டை 3 பள்ளிங்குமாய் இருக்கும். பள்ளிங்குமாய் டாய்லெட் இருக்கும் எனக்கு பெரியம்மா. அதுக்கப்புறம் அவங்க காலை இழந்தோடனே ஆனந்த பவன் எங்கள் மாமா ஹோட்டல் பிரியாணி ஹோட்டல் இருக்கும். அந்த குடிக்கிறதுக்கு தான் பஸ் கிடையாது இல்லையா, நேராக ஆனந்த பவன் போவோம். ஆனந்த பவனில் போய் உள்ளே போனால் திறந்த வெளியில் குளிக்கணும். முந்தின நாள் பிரியாணி சாப்பிட்டு இந்த அசோகமே ஆளுகள்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்டு இலையை தூக்கி போட்டுப்பாங்க. பூரா அந்த ஃபிஷ் நாத்தம், பழைய பிரியாணி நாத்தம், கவிச்சு நாத்தம் மாதிரி வந்து அந்த நாத்தம் வாங்கிட்டு இல்லை குளிச்சுட்டு வருவோம். அப்படி வந்து இதை ஒரு நாள் வரைஞ்சோம். அடுத்த நாள் வந்து ருத்ரதாண்டம் பத்திரகாளி ஒரு நாள் வரைஞ்சோம். திருமலாக்கல் மகால் 2 நாள் வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மலை மேலே திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே வந்து ஒரு தர்கா இருக்குது. தர்கா மேலே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பசுமலை அந்த ப்ரீவியஸை காட்டினாங்க. அதை பசுமலை அந்த திருமங்கலம் ரோடு அதை வந்து 3 மணி நேரம் செருப்பு போட்டு மேலே போகக்கூடாது. செருப்பு போட்டு போக அலோ பண்ண மாட்டாங்க. கொதிக்கும் வெயில். இந்த பேர் ஃபுட்டில் நேரம் மேலே போய் உட்காந்து அது 3 மணி நேரம் வரைஞ்சது அந்த ஓவியம். நாகர்கோவில் பின்னாடி வருது, அதுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். நாகர்கோவிலில் நாங்கள் படம் வரைஞ்சிருக்கும் போது தென்காசியில் வந்து நாராயணதாஸ் காந்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் போய் ஓசிட்டு தங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஞாபகம் நாராயணதாஸ் காந்தின்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் தெற்கு பார்த்து வீடு, கையோடு போட்ட வீடு. இங்கே வீடு வசதியில் மொகதீன் பிச்சைன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் புதுசாக வீடு கட்டியிருக்கான், அங்கே போய் தங்கலான்ட்டாங்க. ஸோ வீடு பார்த்தா புதுசாக அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண பக்க படின்னு இருக்குது. அப்போ இவ்வளோ வசதியாக சொல்லிட்டு மட்டும் நேற்று நைட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இது சாப்பாடு பிரியாணி ஏன் போட்டு தீக்கிட்டோம். அப்போ டாய்லெட் வேணும்ல. டாய்லெட்டில் வந்து இதை சொல்லக்காது அசிங்கம் நினச்சிக்காதீங்க. எல்லா மனுஷங்க உள்ள வாழ்க்கை தான் அது. நேராக ஃபுல்லாக சாப்பிட்டு காலையில் முட்டிட்டு வருது. நேராக போய் உள்ளே போய் கிளாஸை போய் பார்த்தா கிளாஸெட்டில் என்ன கனெக்ஷனே கொடுக்கல. கிளாஸெட் இருக்குது, இந்தியன் கிளாஸெட்டு உள்ளே வந்து சாக்கு போய் வச்சு அமைக்கிறாங்க. அது இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் வெளியே தான் வெளியே போகணும். வெளியே டாய்லெட் போகணும். அங்கேருந்து புறப்பட்டு தென்காசியில் ஏதோ ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆற்றுக்கிட்ட போனால் சொன்ன ஷாக் ஆகிடுவீங்க. ஆறு இந்த ஹால்லேருந்து ஆறு அங்கே போயிட்டுருக்குது. இங்கேருந்து போனோமா வரிசையாக உட்காந்துக்கான் சார். வெக்கம் இல்லாமல் எல்லா ஆம்பளை வச்சு குத்த வச்சு உட்காந்துட்டு காமராஜர் சீனிவாசன் தோற்று போன கேரளமாக பாத்திக்ஸ் பேசுகிறாங்க. வெளிக்கு போயிட்டு 20 இந்த பக்கம் 20 பேர் இந்த பக்கம் 20 பேர் இருக்காங்க. நடுவில் நாங்கள் மார்ச் பாஸ் மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். போய் கட்ட போனால் கடைசி ஆறு வந்துடுச்சு. இவன் என்ன சொல்ல, எனக்கு முட்டிட்டு வருது. சந்தேகம் ஞாபகம் தெரியல, முட்டிட்டு வருது, நான் போய் ஆகணுங்கிறான். நான் பாதி பேர் தண்ணிக்குள்ளே போனால் முழங்காலைக்கு போட்டு நான் மாட்டான். இவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அப்படி வேட்டி தூக்கிட்டே போய் அந்த தண்ணியை தாண்டி அந்த போய் டாய்லெட் போயிட்டு வந்தேன். ஞாபகத்துக்கு மறந்துட்டே நீ ஞாபகம் இருக்கா? ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு, இடுப்பை தண்ணி போயிடுச்சு. நீ அப்படி வேட்டி தூக்கிட்டு தண்ணியிலே தாண்டி அந்த பக்கம் போய் டாய்லெட் போயிட்டு வந்துட்டான். நான் அடக்கிட்டே போய் 4 நாள் கொடுத்து குற்றாலத்தில் போய் டாய்லெட் போனேன். ஆயிரங்கன்னு போதாது வண்ணக்கிளியே பாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குற்றால அருவி பற்றி பாட்டெலாம் கேட்போங்க. நாங்கள் போனால் அன்னைக்கு பார்த்து சீசனே இல்லாமல் மாடு ஒன்றுக்கு போனால் எவ்வளோ தண்ணி வரும், அந்த மாதிரி ஊருக்கு தண்ணி போய்ட்டு ஐயோ இந்த ஊருக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சிருக்கும் போது இல்லை நான் இன்றைக்கி ஒரு நைட் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சந்திரசேகர் தான் அந்த ஹோட்டலில் போய் குற்றால ஹோட்டலில் போய் இவர் ஃப்யூச்சரில் நடிகராக வரப்போகிறார். ஞாபகம் புரியிருக்கான் அவன். இவர் ஃப்யூச்சரில் இவர் ஆக்டராக வர போகிறாரு. இப்போ நடிக்கல, இல்லை இனிமேல் தான் நடிக்க போகிறார் அப்படின்னோடனே எங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை, உங்கள் ஹோட்டலில் தங்கிடலாமான்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க. இது சாப்பிட ஹோட்டலில் இங்கே ரூம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் கல்லாப்பேட்டிக்கு அடியிலே நானும் இவனை படுத்துடணும். கற்பனைப்பேன் கல்லாப்பேட்டிக்கு அடியில் சந்திரசேகர் நானும் படுத்துது. இதே ஓவியம் அவரும் வரைஞ்சிருக்கா, நானும் வரைஞ்சிருக்கேன். இது 1964. இதுக்கப்புறம் தான் நான் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். இதுதான் குற்றாலத்தில் நாங்கள் வரைஞ்ச ஓவியம். அதாவது நல்ல ஞாபகங்க, எனக்கு நிறைய பேருக்கு ஓவியத்தை பற்றி தெரியாது. இதில் வந்து அந்த அலை அடிக்கிறதா அந்த ஒயிட் போர்ஷன் வந்து பேப்பர் கலர் பெரும்பாலும் என்ன பண்ணால் பச்சை கலர் எல்லாம் பூசிட்டு அந்த அலைக்கு வந்து வெள்ளையாக வந்து கலர் யூஸ் பண்ணுங்க. இல்லை, அந்த ஒயிட் போர்ஷன் பூரா வந்து பேப்பரை விட்டு வரையுது. அதாவது எந்த அலையுமே வந்து சிவக்குமார் படம் வரையன்னு போஸ் கொடுக்காது. இப்போ இன்னும் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு அலை வந்து அடிக்க திரும்பி போயிடும், அப்புறம் அலை வந்து அடிக்க போயிட்டே இருக்கும். எப்படி வரைய போகிறீங்க, படம் எப்படி வரைய போகிறீங்க? நான் அப்படியே பார்த்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துட்டு
ஒரு பர்டிகுலர் ஆளை வந்து பள்ளின்னு அடிச்சுன்னா அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை அலை வந்தாலும் அந்த மைண்ட் வச்சு அதை நோக்கியே பண்ணி 3 மணி நேரத்தில் 1965 வரைஞ்சோம். இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், வாட்டர் கலரு ஸ்பாட் பெயிண்டிங்கில் இந்த மாதிரி சீட்ஸ் பேப்பர் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஈஸின்னு யாராவது சொல்ல சொல்லுங்க, கண்டிப்பாக வரைய முடியாது. அதான் அந்த வாட்டர் கலர் கண்ட்ரோல் உச்சத்துக்கு வந்து தான் பண்ண முடியும். நான் என்னுடைய கடைசி காலங்களில் நான் வரைஞ்ச ஓவியம் இது. ஒரு வேடிக்கை என்னென்னா, 1964 எந்த இடத்துல உட்காந்து 2 ரூபா வாடகை, தேவஸ்தான சத்திரத்தில் வந்து 2 ரூபா வாடகையில் தங்கிட்டு எங்கே உட்காந்து படம் வரைஞ்சனோ, கரெக்டாக 7 வருஷம் கழிச்சு இதே இடத்துல உட்காந்து நான் குமாரி பத்னி திருமலை தெங்குமரிக்கு டூயேட் பண்ணோம். எப்படி இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா? கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ரூபா வாடகையில் போய் ஒரு ஓவியம் வரைஞ்சவன் வெளியே உட்காந்து கடை திருமலை தெங்கு எனக்கு பார்த்தாரு நண்பர் ஒருத்தர். அவன் நீங்கள் பார்த்த அந்த திருமலை தெங்குமரி அது ஷூட் பண்ணது இந்த இடம். அதை வந்து நான் 64 2 ரூபா வாடகையில் போய் அந்த சத்திரத்தில் தங்கிட்டு பறந்து வரைஞ்ச ஓவியம் இந்த காந்தி மண்டபம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக நிறைய பேசுறது. இந்த மாதிரி முதல்ல படம் வரையதா அடுத்த பாயிண்ட்டு. நான் அது இன்னொரு பிறவி. அதாவது இந்த ஓவியம் வரைந்த ஒருவன் வந்து அது இன்னொரு பிறவி. இப்போ நான் வாழ்கிறது வேற பிறவி. நான் இன்னொரு பிறவி என்று எடுத்தால் ஓவியனாக தான் பிறக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இல்லை, புரியுதுங்களா? இந்தியாவில் ஓவியம்னா பழையபடி ரோட்டில் வரணும். இன்னொரு பிறவி எடுத்தாலும் ஓவியம் என்ன, இதில் ஒவ்வொரு கோடும் எனக்கு சொந்தம். அதை நீ பார்த்தா ஒவ்வொரு கோடும் எனக்கு சொந்தம். இப்போ சிந்துவெளி படம் பார்க்குறீங்க, சில பேர் சிவகுமார் ஜெயகபியை பாடினா நடித்தான்னு சொல்கிறீங்க. அதை மியூசிக் போடுறது என்னுடைய இளையராஜா போட்டு கொடுக்குறாரு. இந்த இப்போ டைரக்ட் பண்ணாரு பாலச்சந்தர் இருக்கிறாரு. லொக்கேஷன் வந்து வைசாகில் போய் உட்காந்துருக்கோம். சீஸ்கேப்பில் பார்த்து போட்டு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஒரு 5-6 பேர் சுகாசினி ஹெல்ப் பண்ணுறாங்க. பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணுறாரு, இளையராஜா மியூசிக்கு, கேமராமேன் இவ்வளோ சேர்ந்தா ஒரு சிந்து பெரிய படம். இது அப்படி இல்லையே, ஒவ்வொரு லைனும் சிவகுமார் போட்டது. அதனால் இவன் தான் பெரிய ஆள், ஓவியம் தான் நடிகனோட பெரிய ஆள். அதனால் ஓவியனாக 7 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. உங்கள் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.